வணக்கம், இது ஹரிதோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன் வறுவல். அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் ஒரு 1/4 கிலோ எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் சின்னது இந்த அளவுக்கு, ஒரு 4 பல் பூண்டு, மிளகாய் பொடி ஒரு 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் தேவையான அளவு, லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மீனுக்கு தேவையான மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதை மிக்சியில் கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு, அது கூட மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, இந்த லெமன் ஜூஸ் இதை 3ஐயும் கலந்துக்கோங்க. இது பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அதை மீனில் போட்டு தடவிட்டு ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இப்போது இந்த கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இதில் எனக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதை 3ஐயும் போட்டு பிசைஞ்சிட்டு இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துப்பேன். இந்த லெமன் ஜூஸு இப்போது இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலை, உங்களுக்கு அந்த இது பேஸ்ட்டாக வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபிஷ்ஷில் மேரினேட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போது இந்த மசாலாவை இந்த மீனில் தடவி வச்சுட்டேன். இது 1 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா வறுக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை பேனில் போட்டு வறுக்கலாம். இப்போது இந்த பேனில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோ எண்ணெய் விட்டு இந்த ஃபிஷ்ஷை நான் ஃப்ரை பண்ணுறேன். ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணோன்னே அடுத்த பக்கம் திருப்பி போடணும். ஃபிஷ் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.